பண்ணி அரிசி சாதம் மீதி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வெள்ளை சாதம் மீதி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரு வடகம் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 சாதத்தையும் மிக்சியில் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி, சீரகம், மிளகு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, வரமிளகாயும் போட்டுட்டு மிளகாப்பொடி எதுக்கு போடுறோன்னா எறும்பு வராமல் இருக்கும். இந்த வடகம் வந்துட்டு வெயிலில் காய வைக்கும்போது மேலே டெரஸில் வைக்கும்போது எறும்பு வராது, அதுக்காகத்தான். இது கூடவே போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து இப்படி வச்சுட்டு காய வச்சு எடுத்துடலாம். ஒரு 3 நாள் காஞ்சிச்சுன்னா போதும். இப்போ இது வெயிலில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஒரு 3 நாள் காயட்டும். இப்போ 3 நாள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இது நம்ம எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாதப்போ இது ரச சாதம் கூட இது வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.